மேஷம் ராசிக்காரர்களை இனிய வணக்கம். கடன் வாங்கி தப்பிக்க முடியாமல் ஒரு தவித்த காலங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டேத்தான் இருக்கும். இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை அல்லது அவசர தேவை என்று வரும் பொழுது வேறு வழியே இல்லாமல் நீங்கள் வாங்கிய கடனானது உங்களை ஒரு பெரிய சுழலுக்குள் தள்ளிவிட்டிருக்கும். ஆனால் மேஷம் ராசியான நீங்கள் எப்பொழுதும் பண விஷயத்தில் எப்பொழுதுமே கடன் வாங்கக்கூடாது என்ற எண்ணங்கள் உங்களுடைய ஆழ் மனதில் இருந்து கொண்டேத்தான் இருக்கும். ஏனென்றால் வாழ்க்கையின் நிலைமை எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். கடன் வாங்கி அதில் சிக்கிக் கொண்டால் அதிலிருந்து வெளிவர முடியாமல் கஷ்டங்களிலும் கவலைகளிலும் நம்ம சிக்கிக் கொள்வோம் என்ற எண்ணங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இழந்து கொண்டேத்தான் இருக்கிறது. அடுத்த மாதம் கொடுத்து விடலாம் என்று நினைத்து வாங்கிய பணம் வட்டிக்கு மேல் வட்டி கொட்டி போட்டு உங்களை தூங்கவிடாமல் செய்த நாட்கள் அதுவாகவே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இறந்து கொண்டேத்தான் இருக்கும். கடன்காரர்களின் போன் கால்கள் வரும் பொழுதெல்லாம் நெஞ்சு படப்படப்பதும் அவங்களை எதிர்கொள்ள முடியாமல் ஒதுங்கி ஓடுவதும் எப்படியாவது இந்த கடனில் இருந்து தப்பித்து விட மாட்டோமா என்று விடிய விடிய இறைவனிடம் அழுது புலம்பிய ஒரு தருணங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டு அது உங்களை பிரச்சனைகளிலும் கவலைகளிலும் இன்னும் தள்ளிவிட்டிருக்கலாம். அந்த காலகட்டங்கள் உங்களை பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் மன ரீதியாகவும் முற்றிலுமாகவே உலுக்கி போட்ட ஒரு இருண்ட காலங்கள் இன்னும் இறந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த இருண்ட காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல் உங்களுடைய உழைப்பின் பணம் யாரோ ஒருவரால் கரைந்து போன ஒரு அனுபவங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு மனிதன் பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்க முடியும். ஆனால் தனது வியர்வையால் குடும்பத்தின் எதிர்காலத்தை வியர்வையால் தூக்கத்தை தியாகம் செய்துவிட்டு குடும்பத்தின் எதிர்காலத்தை நினைத்து சேமித்த பணம் தவறான ஒரு காரணத்தால் கையில் இருந்து நழுவிவிட்டால் அந்த வழியை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அதுதான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பொருந்தாது. சில மேஷம் ராசிக்காரர்கள் இது போன்ற ஒரு காலத்தை கடந்து வந்த ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கும். ஒரு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கனவானது இருக்கும். சொந்த வீடு கட்ட வேண்டும், குழந்தைகளின் படிப்புக்காக சேமிக்க வேண்டும், ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் அல்லது குடும்பத்தை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும் என்றெல்லாம் எத்தனையோ விதமான ஆசைகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருந்தது. அதற்காக பகல் இரவு பார்க்காமல் உழைத்த ஒரு நபர்களும் நீங்கள் தான். ஒவ்வொரு ரூபாயவும் கவனமாகவே நீங்கள் சேமித்து வைத்தீர்கள். ஆனால் எதிர்பாராத ஒரு சூழ்நிலை அல்லது தவறான நம்பிக்கை அந்த சேமிப்பையே பாதித்து போட்டிருக்கும். ஒருவரை நம்பி கொடுத்த பணம் கூட திரும்ப வராமல் போன ஒரு தருணங்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் காத்திருங்கள் என்ற வார்த்தை மாதங்களாகவும் ஆண்டுகளாகவும் நீடித்து அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் மேஷம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் வியாபாரம் நிமித்தமான அறிமுகங்கள் ஏற்பட்டு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கப் போகுது. உங்கள் மீதான நம்பிக்கை என்பது மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். திடீர் பணவரவு ஏற்பட்டு கடன் சுமைகள் குறையக்கூடிய சந்தோஷமான ஒரு நாட்கள் ஏற்படும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிம்மதியான ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் மாறியும் விடுவீர்கள். நெஞ்சை அடைத்து கொண்டிருந்த கடன் சுமைகள் விடிய விடிய உங்களை தூங்க விடாமல் செய்த போன் கால்கள் வட்டிக்கு மேல் வட்டி கட்டிய நரக வேதனைகள் அனைத்திற்கும் இனிமேல் ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அந்த காலகட்டத்தை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாற்றப்படும். எதிர்பாராத வழிகளில் அதாவது நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய பாக்கிகள் வசூலாவது, பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்கள் கிடைப்பது அல்லது உங்களுடைய புதிய முயற்சிகள் மூலம் திடீரென பண வரவுகள் அசுர வேகத்தில் வருவது இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே நடக்கும். கையில் பணம் புழங்க தொடங்கியதும்
நீங்கள் முதலில் செய்வது உங்களுடைய தூக்கத்தை கெடுத்த கடன்களை அடைப்பதாகத்தான் இருக்கும். கடன்கள் ஒவ்வொன்றாக குறைந்து உங்களுடைய வங்கி இருப்பு உயரும் பொழுது அப்பாடா இனிமே நமக்கு எந்தவிதமான பயமும் கிடையாது என்று நீங்கள் விடப்போகக்கூடிய அந்த நிம்மதி பெருமூச்சை உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிக தொலைவில் கிடையாது, மிக அருகில் தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். வேலை மாற்றம் நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலை உங்களுடைய மனதுக்கு பிடிக்காமல் இன்னும் நல்ல வாய்ப்பு கிடைத்தால் போதும் என்று பல இரவுகள் கூட நீங்கள் நினைத்திருக்கலாம். உழைப்பு இருந்தும் மதிப்பு இல்லை என்று உணர்ந்த ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய திறமை முழுமையாக வெளிப்படவில்லை என்று கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்றியிருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் ஒரு புதிய கதவு திறக்கும் போது தான் பழைய ஏமாற்றங்களின் அர்த்தங்கள் புரிய தொடங்கும் என்பதை இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். புதிய வேலை, புதிய பொறுப்பு அல்லது புதிய சூழல்கள் சிலருக்கு வாழ்க்கையில் புதிய ஒரு நம்பிக்கைகளை இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்காக உங்களுடைய திறமைகளை தொடர்ந்து வளர்த்து கொண்டே இருப்பது என்பது மிகவும் முக்கியம். எனவே இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். இதுவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதையும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கனவானது இருக்கும். சொந்த வீடு கட்ட வேண்டும், குழந்தைகளின் படிப்புக்காக சேமிக்க வேண்டும், ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் அல்லது குடும்பத்தை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும் என்றெல்லாம் எத்தனையோ விதமான ஆசைகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருந்தது. அதற்காக பகல் இரவு பார்க்காமல் உழைத்த ஒரு நபர்களும் நீங்கள் தான். ஒவ்வொரு ரூபாயவும் கவனமாகவே நீங்கள் சேமித்து வைத்தீர்கள். ஆனால் எதிர்பாராத ஒரு சூழ்நிலை அல்லது தவறான நம்பிக்கை அந்த சேமிப்பையே பாதித்து போட்டிருக்கும். ஒருவரை நம்பி கொடுத்த பணம் கூட திரும்ப வராமல் போன ஒரு தருணங்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் காத்திருங்கள் என்ற வார்த்தை மாதங்களாகவும் ஆண்டுகளாகவும் நீடித்து அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் மேஷம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்க இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் வியாபாரம் நிமித்தமான அறிமுகங்கள் ஏற்பட்டு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கப் போகுது. உங்கள் மீதான நம்பிக்கை என்பது மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். திடீர் பணவரவு ஏற்பட்டு கடன் சுமைகள் குறையக்கூடிய சந்தோஷமான ஒரு நாட்கள் ஏற்படும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிம்மதியான ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் மாறியும் விடுவீர்கள். நெஞ்சை அடைத்து கொண்டிருந்த கடன் சுமைகள் விடிய விடிய உங்களை தூங்க விடாமல் செய்த போன் கால்கள், வட்டிக்கு மேல் வட்டி கட்டிய நரக வேதனைகள் அனைத்திற்கும் இனிமேல் ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அந்த காலகட்டத்தை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாற்றப்படும். எதிர்பாராத வழிகளில், அதாவது நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய பாக்கிகள் வசூலாவது, பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்கள் கிடைப்பது அல்லது உங்களுடைய புதிய முயற்சிகள் மூலம் திடீரென பண வரவுகள் அசுர வேகத்தில் வருவது, இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே நடக்கும். கையில் பணம் புழங்க தொடங்கியதும் நீங்கள் முதலில் செய்வது உங்களுடைய தூக்கத்தை கெடுத்த கடன்களை அடைப்பதாகத்தான் இருக்கும். கடன்கள் ஒவ்வொன்றாக குறைந்து உங்களுடைய வங்கி இருப்பு உயரும் பொழுது அப்பாடா இனிமே நமக்கு எந்தவிதமான பயமும் கிடையாது என்று நீங்கள் விடப்போகக்கூடிய அந்த நிம்மதி பெருமூச்சை உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிக தொலைவில் கிடையாது, மிக அருகில் தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். வேலை மாற்றம் நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலை உங்களுடைய மனதுக்கு பிடிக்காமல் இன்னும் நல்ல வாய்ப்பு கிடைத்தால் போதும் என்று பல இரவுகள் கூட நீங்கள் நினைத்திருக்கலாம். உழைப்பு இருந்தும் மதிப்பு இல்லை என்று உணர்ந்த ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய திறமை முழுமையாக வெளிப்படவில்லை என்று கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்றியிருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் ஒரு புதிய கதவு திறக்கும் போது தான் பழைய ஏமாற்றங்களின் அர்த்தங்கள் புரிய தொடங்கும் என்பதை இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள